இந்த வீடியோவில் பிஸ்கஃப் கேக் எப்படி பண்ணலாங்கிறது தான் போட போகிறேன். இதில் மொத்தம் 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் இதுக்கு வந்து நான் பிஸ்கஃப் கேக்கோட பேஸ் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 1 kgக்கான மெஷர்மெண்ட். நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்சா, இது வந்து நார்மல் வெண்ணிலா கேக்குக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரும், அதே டீஸ்பூனில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது அவ்வளோத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுறேன். இது கூட 1 டீஸ்பூனுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸுமே, 1/2 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மூடியில் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டீஸ்பூன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பிஞ்சளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்புக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இது பொடிச்ச சர்க்கரை, இல்லைன்னா முழு சர்க்கரைனா நீங்கள் வந்து ஒரு 3/4 கப் எடுத்தால் போதும், இல்லைனா ஓவர் சுகர் ஆயிரும். ஸ்பீட் 1லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணும்போது ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமும் அந்த பேட்டர் வந்து திக்காகிட்டே இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திக்காக கிடச்சிரும். இது கூட வந்து நான் வந்து 1/4 கப்புக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி ஸ்பீட் 1ல் வச்சு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு பேட்டர் ரெடியாகி கிடச்சிரும். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா திக்காகி வந்திருக்கும். இந்த மாதிரி திக்காகணும் பேட்ரு. கேக் பேட்டர் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம எங்கேயோ மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நான் இது கூட வந்து ஃபஸ்ட்டு பிஸ்கஃப் கேக்குங்கிறதுனால பிஸ்கஃப் யூஸ் பண்ணேன். கேக் பேட்டர் வந்து லிக்விட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட மெஷர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால வந்து கொஞ்சம் ஆயில் என்னவோ கூடிருச்சோ தெரியல, அது வந்து லிக்விட் ஆகிடுச்சு. அதை பேக் பண்ணி எடுத்தேன்னா கேக் ஹைட்டே இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நான் கேக் ஹைட் இல்லாமல் போயிடுச்சு. பிறகு தூக்கி போட்டுட்டு வெண்ணிலா ஸ்பாஞ்சே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூட வேணால் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வேணால் நம்ம வந்து பிஸ்கட் பொடி பண்ணி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவை எடுத்துடணும். அந்த பேட்டர் கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் கூட இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 கப் மில்க்கையும் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் திருப்பி ரிப்பீட்டாக இதை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு 8 இன்ச் டின்னுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் கீழே. அதில் வந்து இந்த பேட்டரை வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஓவனை நான் 10 மினிட்ஸ்க்கு வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். டின்னுக்கு பேட்டரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, ஏன்னா பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் எதாவது வச்சு கொஞ்சமாக இது பண்ணி விட்டிங்கன்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகி கிடச்சிக்கிடும். இதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேக் ஆகி கிடச்சிரும் கேக்.